தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படியாத காரியத்தினால் இது மாதிரி நடக்குது. நடக்கிற காரியத்தை பிறரை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, பொறாமை பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசும்போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சிற்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஒரு தாய் தகப்பனுடைய சிற்சையை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அவர்கள் திட்டுகிறதை பேசுகிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். தாய் தகப்பன் எதற்கு நம்ம பேசுகிறார்கள் என்று நம்ம உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். சிற்சை அற்பமாய் விடாது என்று வசனம் சொல்லுகிற ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 3:11-12 வாசிக்க கேட்போம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே. அவ கடிந்து கொள்ளும் போது சொர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் இவனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார். நம் தகப்பனுடைய சிற்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை சிற்சிக்கிறார். ஆண்டவர் சிற்சிக்கும் போது அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்தில் நாம் அன்பாய் இருக்க வேண்டும். தாய் தகப்பனிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல உட்டா சொந்த பந்தங்கள் அவங்களிடத்திலும் நம்ம அன்பாய் இருக்க வேண்டும். அதுதான் விரும்புகிறார். அதே போன்று நம்ம அப்பாவுடைய சிற்சையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேல் ஆண்டவர் சிற்சை இருக்கு, அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற வழியில நடக்க வேண்டும். தாயின் தகப்பனும் கனம் பண்ண வேண்டும்.